ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துட்டிங்கனாக்கா உங்களுடைய வேல்யூஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் அது வந்து எப்போவுமே மாறக்கூடாது. நம்ம இன்னொரு சாப்டரில் போட்டோம், வளைஞ்சு கொடுக்காம இருந்தாக்கா பிஸ்னஸ் அழிஞ்சிரும்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு இடத்துல வளைஞ்சே கொடுக்கக்கூடாது, அது வந்து ஒழுக்கம். திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்வார், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது ஒழுக்கமாக இருக்கிற ஒரே காரணத்தினாலேயே உயர்வுகளை கண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பிராண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கோம். நான் எஸ்பெஷலி சக்தி மசாலா பிராண்டை பற்றி நான் வந்து ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். அந்த பிராண்ட் எப்படி அவங்களுடைய இன்டெகிரிட்டியை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களுடைய கஸ்டமருக்கான ப்ராமிசஸை வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து மைன்யூட்டாக அதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை அதை நீங்கள் பார்க்கலாம். அந்த பிராண்ட் இவ்வளோ பெருசாக வளர்ந்ததுக்கு காரணமே அவங்களுடைய இன்டெகிரிட்டி. எப்போவுமே நேர்மையை காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. குறிப்பாக உங்கள் பிஸ்னஸ் வந்து லாங் டேர்மில் இருக்கணும், நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய இன்டெகிரிட்டிக்கு, உங்களுடைய நேர்மைக்கு அதிக முக்கியத்துவம் தரணும். அதை விட்டுட்டு நீங்கள் முறை தவறிய விஷயங்கள், தவறான விஷயங்களை உங்கள் பிஸ்னஸில் சின்ன அளவில் பண்ணால் கூட அது பெரிய அளவில் பிற்காலத்தில் பாதிப்பை கொண்டு வரும். இப்போ 5வது கட்டளையை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த சாப்டரில் அடுத்த வீடியோவில் நம்ம 6வது விதியை பற்றி பார்ப்போம். See you.